அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் அந்தாதி எவ்வாறு நமது தமிழ் பதிவினில் ஏற்பட்டது என்பதனை காண உள்ளோம். அந்தாதி என்ற பதிவு கிட்டத்தட்ட இந்த செயல்மன்ற பதிவில் தொடர்ந்து பதிகிறோம். அந்தாதி என்பது நாம் ஒவ்வொரு காலகட்டத்தில் அந்த ஆற்றலின் திறனை, இந்த காலத்தில் உள்ள ஆற்றலின் திறனை தமிழ் மொழியில் உள்ள அந்த சிறப்பினை கூறும் எழுத்தினில் கூறும் பாடல்களாகும். காரைக்கால் அம்மையார் காலத்திலிருந்தே தொடர்ந்து நாம் அறிந்துள்ளோம். அவ்வாறு அறிந்த சூழலில் கடந்த 1815ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட மதுரையில் பிறந்து திருச்சியில் திரிசுரபுரம் என்று அந்த காலத்திற்கு உருவாகும் மீனாட்சி சுந்தரம் என்ற அந்த புலவர், மகா வித்வான் என்று பின்னால் அழைக்கப்படும் அவர் 6/4/1815 பிறந்து கிட்டத்தட்ட 1876ஆம் ஆண்டு அவர் மறைந்தார். அவரின் சிஷியன்தான் நமது ஊவேசாவின் குரு என்று அழைக்கப்படும் மீனாட்சி சுந்தரம். இவர் பெரும்பாலும் நெடுங்கணக்கு, ஆத்திச்சூடி, அந்தாதி, கலம்பகங்கள், பிள்ளைத்தமிழ் நூல்கள், சதகம், நிகண்டுகள், கணிதம், நன்னூல் போன்ற பல நூல்களை எழுதியுள்ளார். நன்னூல் முழுவதுமாக மனப்பாடமும் எழுந்துள்ளார். இவர் யாப்பிலக்கணப்படி செய்யுள் புனையும் வல்லவர். திருச்சி மலைக்கோட்டை வேலாயுத முனிவரிடம் பாடம் கற்றவர். திருவாவடுதுறை ஆதீன இவருக்கு பட்டமாக மகா வித்துவான் என பட்டம் அளித்துள்ளார். பிற்காலத்தில் பல்வேறு நிலைகளில் இந்த யாப்பிலக்கணத்தை தொடர்ந்து பயின்று வரும் இந்த நபர்களில் இவர் ஒருவர். யமக அந்தாதி என்ற அந்த பதிவினை இன்று காண்போம். யமக அந்தாதி என்பது இவருடைய பதிவினை எடுத்து சமீபமாக இந்த அந்தாதி நூலகம் என்று சொல்லக்கூடிய இந்த நூலில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தெரியும். இந்த நூலில் சமீபத்தில் யாம் வாங்கிய அந்த நூல் தலைகீழாக தெரியும். அந்தாதி என்ற இந்த நூல் சமீபத்தில் வாங்கிய இந்த நூல் எமக்கு மேலும் சில தேடல்களுக்காக, ஆய்வு தேடல்களுக்காக, அந்த அந்தாதி எதுகை பாவின தொடர் தேடலுக்காக வாங்கிய இந்த நூல் எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி என்ற அந்த 5 இலக்கணங்களை கொண்ட, ஏற்கனவே இந்த பதிவினில் கூறியபடி இந்த 5 இலக்கணம் 5 விரல்களில் நாம் எழுத்தினை ஆள்காட்டி விரலாகும், சொல்லினை எழுத்தினை இந்த கட்டை விரலாகும், சொல்லினை இந்த ஆட்காட்டி விரலாகும், பொருளினை இந்த விரலிலையும் நாம் யாப்பு, அணி என்று இந்த 5 விரல்களையும் நாம் இந்த பதிவினில் ஏற்கனவே மேற்கொண்டுள்ளோம். இவையெல்லாம் எதற்கு கூறினோம்னா, அந்த இலக்கினை நோக்கி நாம் எழுத்து என்று எழுதும்போது, சமீபத்தில் எழுத்துக்களாக எழுதும்போது எழுத்தும் சொல்லும் இந்த 2 விரலில் தான் நாம் எழுதுவோம். அதனால் எழுத்தும் சொல்லும் இழந்து ஆட்காட்டி விரலும் இந்த கட்டை விரலும் சேர்ந்து எழுதும்போது எழுத்து சொல்லாகும். இந்த சொல் பொருள்பட விளங்குவதற்கு இந்த பொருளை நாம் கூறுவோம். யாப்பு மோதிர விரலும், அணி இந்த சுண்டு விரலும் நாம் கூறுவோம். இந்த குறிப்பெல்லாம் நாம் எதற்கு தொடர்ந்து கூறுகிறோம் என்றால், நமக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த எழுத்தின் வடிவில் ஒளியிலிருந்து எழுத்தின் வடிவில் எவ்வாறு பெயர்ந்து உள்ளது என்பதற்கு உண்டான ஒரு பதிவாக இந்த யமக என்ற அந்த பதிவினை யமக அந்தாதி எதுகை என பதிந்துள்ளோம். இந்த யமக அந்தாதி ஒரு ஆய்வாக பேராசிரியர் கே சுப்ராயலு அவர்கள், பதிப்பாசிரியர் பேராசிரியர் முனைவர் ஆம சத்தியமூர்த்தி, கமலாலயன் போன்றோர் இந்த ஆண்டு ஒரு ஆய்வு என, அந்தாதி இலக்கியங்கள் ஆய்வு என பிப்ரவரி 2024ஆம் ஆண்டு பரிசில் புத்தக நிலையம் வெளியிட்டுள்ள அந்த நூலில் ஒரு குறிப்பாக எடுத்த அந்த பதிவை தங்களிடம் பகிர்ந்து கொள்கிறோம். இந்த பதிவு யமக என்ற சொல் எவ்வாறு நமக்கு நிலைப்பட்டுள்ளது என்பதனை குறிக்கும் வகையில் இந்த தொல்காப்பியம் முதற்கொண்டு நமக்கு எவ்வாறு அந்த எழுத்து ஒளி என்ற ஒழிப்பு முறை
யாழ் என நாம் அந்த இசையில் அந்த யா என்ற சொல்ல அமைப்பு ய கூட்டல் ஆ என்று கீழ் தமிழ் மொழியில் ஒலிக்கக்கூடிய அந்த இல் என லகர ஓசை என ஓங்கிய சைகை ஆகி ஒலிப்பினில் யாப்பு யா கூட்டல் என ஓங்கார இலக்கில் அக்கண இலக்கண புரிதலில் யா யா கூட்டல் ஆ கூட்டல் இப்பு பிளஸ் கூட்டல் பூ யாப்பு என சிறப்பாக இந்த மோதிரவர்களில் நாம் கூறுவோம். அந்த ஒரு இலக்கணமாக அழகு பெறும் வகையில் அந்த மரபணி நமது மரபணை காக்கும் வகையில் அந்த ய ம ஹ என்ற இந்த மா என்ற ஒரு எழுத்துரு மரபு என்பது மக்களின் ரசனை புரிதலின் ஒழிப்பு முறையாகி அந்த பூ என்ற எழுத்துருவில் எவ்வாறு புணர்ந்துள்ளது. க என்ற எழுத்துரு ய ம ஹ மக்களின் ரசனை புரிதலில் க என்ற ஒழுக்கம் ககரத்தின் மெய்யொலியில் அணி சேரும் இலக்கின் கணமாக புரிதலில் நாம் யாழ் எனும் அந்த கருவியை கொண்டு நமது பாவீனத்திலும் உள்ள யாழ் எனும் பாவின் பகுதியோடு பெயரும் செயலும் கருப்பொருளாகும் என அந்த யாழில் இசைக்கும் போது ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த ஒழிப்பு முறை நமக்கு யமக என்ற இலக்கு அணியில் மடக்கு சொல்லணியை குறிக்கும் வகையில் இலக்கண அணியாக மடக்கு என்னும் சொல்லினை சுப்பராயல் அவர்கள் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் எழுதிய அந்தாதி இலக்கியம் ஒரு ஆய்வு என்ற நூலில் பேராசிரியர் கே சுப்பராயலர் பொருளடக்கமாக ஆசிரியரின் அந்தாதி இலக்கியங்கள் அறிமுகம் என யமக அந்தாதிகள் என்ற அந்த பக்கம் 133 சிறப்பாக விவரித்துள்ளார். அவர் விவரித்துள்ள அந்த தண்டிய அலங்காரம் எவ்வாறு எழுத்தின் நூல் தண்டிய நூற்பா 92 இலக்கிய அந்த பதியின்படி எழுத்தின் கூட்டமிடை பிரிதி இன்றியும் பெயர்த்தும் வேறு பொருடரின் மடக்கெனும் பெயர்த்தே என்று எழுத்தின் கூட்டம் இடை பிரிதி இன்றியும் பெயர்த்தும் வேறு பொருடரின் மடக்கு எனும் பெயர்த்தே என்று என்ற ஈற்றெழுத்து கவி சொல்லுதலில் ஒத்த இன்னொரு சொல்லுவதை மடக்கு என்று அந்த சொல்லின் பெயராக பெயரின் பொருள்பட இந்த மடக்கு என்ற சொல்லினை மீண்டும் அந்த ஈற்றெழுத்து கவியினையும் சொல்லுதலில் ஒத்த இன்னொன்று சொல்லுவதை மடக்கு என்று சொல்லின் பெயராக பொருள்பட விவரித்துள்ளார்கள். அந்த அந்தாதிகை பாவின தொடரை யமக அந்தாதி தொகுப்பாக தங்களிடம் ஒரு பதிவாக கூறுகிறோம். இந்த மீனாட்சி சுந்தரம் ஏன் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக கடந்த நூற்றாண்டுகளில் கடந்த 100-200 நூற்றாண்டுகளில் எடுத்துக்காட்டாக விளங்குகிறார் என்றால் உவேசாவுக்கு குருவாக விளங்கிய மீனாட்சி சுந்தரம் திருச்சியில் உவேசாவுக்கு குருவாக விளங்கியவர். அவருடைய ஆற்றல் பெரும்பாலானவை அந்த அந்த ஏட்டிலிருந்து பல்வேறு வகையான ஏட்டிலிருந்து உவேசா எடுத்த முயற்சிகளுக்கு ஒரு அடித்தளமாக இருந்தவர் மீனாட்சி சுந்தரம் என்று கூறலாம். இவரது தந்தை 15 வயதில் காணமானார் என்று பயந்துள்ளனர். இவர் காவிரி ஆட்சி என்ற பெண்ணை மணந்து முடித்து அவருடைய மகன் சிதம்பரம் என்று கூறுகிறார் பதிந்துள்ளனர். இந்த திருச்சிராபுரம் என்று கூறக்கூடிய இன்று நாம் திருச்சி என்று அழைக்கக்கூடிய மலைக்குவெட்டி கீழ வீதியில் வாழ்ந்து உள்ளவர். இவர் ஒரு இலக்கண நூலை செய்த முத்துவீர வாத்தியார், திருச்சிராபுரம் சோமசுந்தரம் போன்றோர் இவர்களுடன் பழகும் வாய்ப்பையும் பெற்ற இவர் நமது யாப்பு மொழியில் எழுத்து இலக்கணம் யாப்பில் மிகவும் சிறந்து விளங்கிய ஒரு தமிழ் புலவர், மகாவித்வான் என்ற பட்டத்தையும் பெற்றவர் என கூறி எமது பதிவாக யமக அந்தாதி தொகுப்பினை பாடலுடன் இன்று நிறைவு செய்யலாம் என்றுள்ளோம். இந்த அந்தாதி இலக்கியம் ஒரு ஆய்வு எமது தொடர் பதிவினில் தொடர்ந்து இருக்கக்கூடிய அந்த அந்தாதி சொல்லமைப்பு இந்த இன்றைய பதிவிற்கும் மிகவும் உறுதுணையாக இருக்கும். இந்த அந்தாதி எதுகை தொடர் யமக அந்தாதி தொகுப்பு எவ்வாறு யாம் பகிர்ந்துள்ளோம் என்பதனை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறோம். எழுத்துரு சொல் பொருள் யாப்பு எழுதி பொருள்படும் அணிவகை எழுத்து சொல்லில் நிலைப்பு ஒளியால் எழுத்துரு யமக யதார்த்த மரபியலில் கற்பதே என்று நாம் கூறணும். இந்த யதார்த்த மரபியலில் கற்பதே தொடர்ந்து எழுத்தாக ஒரு குறிப்பிலிருந்து எழுத்தாக வரும் அந்த ஏட்டுக்குறிப்பிலிருந்து அச்சுக்குறிப்பு அந்த நிலையில் இந்த மீனாட்சி சுந்தரம் போன்ற தொடர்ந்து மீனாட்சி சுந்தரம் உவேசா போன்ற தொடர்ந்து தமிழ்
மொழிக்கு உண்டான அந்த எழுத்து இயலை இலக்கண குறிப்பாக தற்கால நூலின்படி, தற்கால பதிவின்படி பல்வேறு நிலையிலும் கற்பதும் பின் தொடர்வதும் மடக்குறிப்பேன். நிற்பதும் நடப்பதும் படிப்பதும் மனதளவில் ஏற்பதும் கூட்டொழில் பெயரிடத்தில் வேறொருவர் கற்பதன் தொடர் ஒழிப்பே காலத்தின் தொடர் என நாம் கூறலாம். இந்த அந்தாதி எதுகை வகுப்பினில் பதிவினில் எழுத்துரு சொல் பொருள் யாப்பு எழுதி பொருள்படும் அணிவகை எழுத்து சொல்லில் நிலைப்பு ஒளியால் எழுத்துரு யமக யதார்த்த மரபியலில் கற்பதும் பின் தொடர்வதும் மடக்குழிப்பே. நிற்பதும் நடப்பதும் படிப்பதும் மனதளவில் ஏற்பதும் கூட்டொழில் பெயரிடத்தும் வேறொருவர் கற்பதன் தொடர் ஒழிப்பே காலத்தின் தொடர் காணும் தலைமுறை தலைப்பினில் படரும் பற்றும் இணைப்பு நிலை ஆடல் கலை இலக்கு இலக்கியம் பாடல் மொழியில் உள்ளத்தின் செய்தேன். செய் வடிவில் இருக்கும் யமக வாய்ப்பொழி யாப்பொழி பொருள் தரும் உய்ய உயர உயிரொளி அடிகளில் செயலின் ஓசை திருமுறை அந்தாதி என்று இவர் இந்த மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பதிந்த இந்த யமக அந்தாதி ஒரு ஆய்வினை சுப்புராயலு என்ற அந்த பேராசிரியர் தொடர்ந்து பதிந்துள்ள அந்த நூலின் கருத்தாக பதிப்பாசிரியர்கள் முனைவர் நாம சத்தியமூர்த்தி கமலாலயன் போன்ற அந்த நூலாக தொகுத்த அந்த அந்தாதி இலக்கியத்தின் ஒரு பகுதியாக இந்த யமக இலக்கிய குறிப்பினை யமக அந்தாதி எதுகை தொடராக எங்களிடம் மீண்டும் ஒருவரை இந்த பாடலை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்வோம். எழுத்துரு சொல் பொருள் யாப்பும் எழுதி பொருள்படும் அணிவகை எழுத்து சொல்லில் நிலைப்பு ஒளியால் எழுத்துரு யமக யதார்த்த மரபியல் கற்பதும் பின் தொடர்வதும் மடக்குழிப்பேன். நிற்பதும் நடப்பதும் படிப்பதும் மனதளவில் ஏற்பதும் கூட்டொழியிலும் பெயரிடத்தும் வேறொருவர் கற்பதன் தொடர் ஒழிப்பே காலத்தின் தொடர் காணும் தலைமுறை தலைப்பினில் படரும் பற்றும் இணைப்பு நிலை ஆடல் கலை இலக்கியம் பாடல் மொழியில் உள்ளத்தின் செய்தேன். செயல் வடிவில் இருக்கும் யமக வாய்ப்பொழி ஆப்பொழி பொருள் தரும் உய்ய உயர உயிரொழி அடிகளில் செயலின் ஓசை திருமுறை அந்தாதி என பயந்து இன்றைய பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.